உறவுகளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்படி ஈஸியாக இதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. முன்னாடி காலத்தில் உறவு அப்படிங்கிறது ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சுதுங்க. ஒருத்தங்க உதவி பண்ணி ஒரு அன்பாக, அனோன்யமாக, ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை தாங்க முன்னாடி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. குடும்பம் ஒரு கோவில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு வீட்டிலேயே 10 முதல் 20 பேர் வந்து வாழ்க்கை அந்த காலத்துன்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த காலத்தில் மக்களுடைய எண்ணோட்டங்களாக இருந்தாலும் சரி, வேறு விஷயங்களாக இருந்தாலும் சரி, ரொம்பவே குறுகியதாக ஆகியாச்சு. ஸோ எண்ணோட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருத்தங்க கிட்ட பழகணும் அப்படின்னா அந்த உறவு வந்து பலமாக தாங்க இருக்குது. பட் எதிர்பார்ப்போடு பழகிற உறவில் கண்டிப்பாக பிளவு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். உறவு பலப்படணும் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பழகுனீங்க அப்படின்னா அந்த உறவு வந்து கண்டிப்பாக பலமாக தாங்க இருக்கும். எப்போதுமே ஒரே மாதிரியாக இருக்கணும், ஒரே மாதிரியாக பேசணும், ஒரே மாதிரியாக எனக்கு செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குறைச்சி தாங்க ஆகணும். ஸோ இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை முன் வச்சு தான் அந்த உறவு வந்து கண்டிப்பாக பிளவுபட்டிருக்கும். இது உண்மைத்தானா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு குடும்பத்தை இந்த காலகட்டத்தில் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக தாங்க இருக்கும். வெளியில் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பகட்டாக தான் தெரியும். பட் ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளே என்டர் ஆகி பார்க்கும்போது தான் எல்லா ஃபேமிலிலையுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத ஃபேமிலியே இருக்காது. ஸோ 2 பேர் 2 திசையில் வந்து ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய வருமானம் அந்த குடும்பத்தோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக போதுமானதாக இருக்காது. பட் வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க அங்கே என்ன அப்படின்ட்டு. அது வந்து தவறான கருத்து. கண்டிப்பாக ஒருத்தங்க கூட இந்த உலகத்தில் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பணம் சார்ந்ததாக இருக்கும்போது மட்டும்தாங்க இந்த உறவு அப்படிங்கிறது ரொம்பவே பெருசாக பிளவுபடுறது. ஸோ எப்போதுமே இந்த பணம் சார்ந்ததாக தான் இந்த உறவு இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தூக்கி எறிஞ்சிருங்க. அதையும் தாண்டி இந்த உறவு பலப்படணும் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருத்தங்க கிட்ட பழகி பாருங்க. அந்த அன்பு வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். அதுக்காக இந்த உறவுக்குள்ள உதவி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணலாம். பட் எப்போதுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதாவது இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சும் அதை வந்து எதிர்பார்க்கிறது தவறான ஒரு கருத்து தான். இதை வந்து நிறைய பேர் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அந்த உறவை வந்து கண்டிப்பாக வேரோட அழிக்கிறதுக்கு தாங்க ரொம்பவே ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். ஸோ எப்போதுமே யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பு தாங்க உறவுகளை வந்து ரொம்பவே பலவீனப்படுத்துது இந்த காலகட்டத்தில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் அதர்ஸ். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.